அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்கியாவை பழி வாங்குறதுக்கு காத்துக்கிட்டு இருந்த நம்ம கோபிக்கு சரியான ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி என்ன பண்ணுறாருன்னா நேராக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனதுமே பாக்கியலட்சுமி வாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? உன் இஷ்டத்துக்கு இந்த வீட்டில் முடிவு எடுக்கிறதுக்கு தான் நீ ஏன் பசங்க ஏன் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துமை இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா? என்ன காரணத்துக்காக இல்லை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புன நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி கண்டபடி பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம பாக்கியாவோ வாயை திறக்க முடியாமல் ஒரு பக்கம் சைலண்டாக இருக்காங்க. என்ன தப்பு நம்ம தான், நம்ம வெளியில் போக சொன்ன ஒரே காரணத்தினால தான் நம்ம வீட்டை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வருத்தத்தோடு இருக்காங்க. உடனே கோபி என்ன பண்ணுறேன்னா ஈஸ்வரிக்கிட்டையும் தாத்தா கிட்டையும் பேசுகிறாங்க. என்னம்மா இவ இஷ்டத்துக்கு முடிவெடுத்து எல்லையில் வீட்டை விட்டுலாம் வெளியே அனுப்பியிருக்கா? நீங்கள் எல்லாரும் அதை பார்த்துட்டு அமைதியாக இருந்தீங்களா? அவன் எங்கே தங்கிட்டு இருக்கான் தெரியுமா? ஒரு ஹோட்டலில் போய் தங்கிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன தலையெழுத்த ஹோட்டலில் போய் தங்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி கேட்க உடனே நம்ம ஈஸ்வரி அச்சோ எழில் ஹோட்டலில் போய் தங்கிக்கிட்டு இருக்கானா? நிலா பாப்பாவையும் அமிர்தாவும் வச்சுட்டு அங்கே எப்படி இருக்க முடியும் அவனால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஒரு பக்கம் வருத்தப்படுறாங்க. ஒரு பக்கம் வருத்தப்பட்டாலும் நம்ம தாத்தா என்ன பண்ணா, டேய் என்ன சமயம் கிடைக்கும், என்ன சாக்கு கிடைக்கும்னு இங்கே வந்து ஏதாச்சும் பேசணும்னு பேசிட்டு போகாத. அவங்களுக்கு என்ன சரின்னு படுதோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ தேவையில்லாமல் இந்த பிரச்சனையில் தலையிடுறதை நீ கிளம்புடா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோபி எனக்கான மரியாதையே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி கிளம்பி போயிடுறாரு. கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா, பாக்கியலட்சுமி உன் இஷ்டத்துக்கு நீ ஆடிக்கிட்டு இருக்க, இது ரொம்ப நாள் நீடிக்காது. என் பசங்க ஒவ்வொருத்தர் மனசுலேயே நீ நஞ்சை விதைச்சிட்டு இன்றைக்கி அவங்களையே தனித்தனியாக பிரித்து விடுற அளவுக்கு நீ ஆளாயிருக்குன்னா பார்த்துக்கோ. எல்லாம் லேம்ப் பாஸ்டர் கொடுக்குற ஐடியாவா இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போடுற பிளானா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. பாக்கியா ஒரு பக்கம் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பார்த்தாம இந்த ஆள் வேற வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியாவும் ரொம்ப விரக்தியாக இருக்காங்க. ஏன்னா எழில் போன சோகத்தை மறக்க முடியாத அளவுக்கு இருக்காங்க. இந்த விஷயத்தை கண்டிப்பாக நம்ம பழனிசாமிக்கிட்டே ஷேர் பண்ண போகிறாங்க நம்ம பாக்கியா. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.